பண்ண முடியும், என்னடா பண்ண முடியும்னு சொல்லுவோம். நாம மாதிரி இருந்தால் பண்ணுறேன் பாரு, தனியாக முடிஞ்சு வச்சுட்டு பெருங்காயம் வாங்கி கரைக்கிறேனா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லி பண்ணினார் அவர். அது மாதிரி உள்ளவனா இருக்கான். அது மாதிரி இருந்தாளவா நல்ல உத்தம. அதான் சொன்னான், நீ ஒன்று சமுத்திரத்தையும் உதிர்ந்த அளவுக்கு சக்தி உள்ளவனுக்கு உனக்கு குரங்கள் சகாயத்துக்கு தேவையா அப்படின்னு சொன்னான். சமுத்திரராஜன் சொல்லும் போது அவனுக்கு கோபம் வந்த போது சமுத்திரராஜனே நடுங்கினான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கஸ்ய பிப்யதி தேவாஸ்சே ஜாதரோஷஸ்ய சயுகே ஏததிச்சாம்யஹம் ஞாதும் ஸ்ரோதும். வால்மீகி நாரதர் என்னாள், இந்த மாதிரி குணம் உள்ளவாள் யாராவது உண்டா, நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதில் என்ன அதிசயம் கேட்டால், வால்மீகி முன்னாடி குறித்து வச்சுக்கல. சில பேர் அப்படியே குறித்து வச்சுப்பாள், யாராவது வந்தால் சந்தேகம் கேட்கறதுக்குன்னு குறித்து வச்சுன்னு கேட்பாள். வால்மீகி குறிச்செல்லாம் வச்சுக்கல. திடீர்னு கேட்டாள். அந்த கேள்வியே 16 கேள்வியாக வந்தது. 15ஆம் வரல, 17ஆம் வரல. ஏன் தெரியுமோ, ஷோடசகலோ வை புருஷா. பகவானுக்கு 16 கலை சொல்லியிருக்கு சாஸ்திரங்கள்ல. அந்த 16 கலையுமே கேள்வியா வந்துதான். கேள்வியே ராமன் சம்பந்தமா போயிடுச்சு. அதனால்தான் வால்மீகி நாரதாச்சாரியால் பூரிச்சுன்னு பிரகிருஷ்டோ வாக்கியம பிரவீத் பரம பூரிப்போட பதில் சொன்னாள். ஏன் தெரியுமோ, அவரே ராமாயணம் வால்மீகியே ராமாயணம் பண்ண சொல்லணும்னு நினச்சிருந்தான் வந்திருக்கார். அந்த சரித்திரம் நேற்றுக்கு சொல்லிட்டேன் நான். அவர் வந்ததே வால்மீகியே எப்படியாவது ராமாயணம் பண்ண சொல்லணும் கவலைப்பட்டு வந்திருக்கார். அவர் என்ன பண்ண வந்தார், கவலைப்பட்டு வந்தார். அவர் ஒருவேளை வால்மீகி என்னாலெல்லாம் முடியாது, எனக்கு எத்தனையோ காரியம், நீர் வேற யாரையா பார்த்துக்கும் சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுறதுன்னு நினச்சி வந்திருக்கார். கேள்வியே ராமர் சம்பந்தமாக கேள்வி வந்த உடனே பிரகிருஷ்டோ வாக்கியம் அப்ரவீத் பரம சந்தோஷத்தோடு பதில் சொல்ல ஆரம்பித்தாளாம். மகான்கள்கிட்ட போய் அண்டி கேள்வி கேட்டோம்னு வச்சுங்கோ, அது 1க்கு 4 பதில் வரும். அது மாதிரி நாரதாச்சாரியால் வால்மீகி கேட்டது 16 கேள்வி. நாரதாச்சாரியால் 64 குணம் சொன்னாள். 1க்கு 4 64 குணங்கள் ராமன்கிட்ட சொல்லி, ராமனை பற்றி சொல்லி ராமாயணத்தை உபதேசம் பண்ணினாளுங்கிற சரித்திரம். அதை மேற்கொண்டு 6:30 மணிக்கு அந்த சரித்திரத்தை எடுத்துக்கிறோம். இன்னும் சங்கேப ராமாயணம் முடியல. முதல்ல நான் ஆரம்பிக்கிற போது கேள்வியில் விஸ்தரிக்க போகிறதுலேயே தான் சொன்னேன். ஆனால் கேள்வி எடுத்துனோடனே என்ன குணத்தை நினைவுபடுத்துகிற விஷயமா இருக்கணும், அதனால் விஸ்தரிக்கணும்னு தோணித்து விஸ்தரிச்சே சொல்லிட்டேன். மேற்கொண்டு நாரதாச்சாரியால் வால்மீகிக்கு உபதேசம் பண்ணுற சரித்திரம் அஸ்தமிச்சு 6:30 மணிக்கு மேலே விஷ்ணுதாஷ்டாமம் சந்தியாவந்தனம் முடிஞ்ச உடனே ராமாயணம் தொடர்றது அப்படின்னு தெரிவிச்சுன்னு பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஜானகீகாந்த ஸ்மரணம் சத்குரு சுவாமினா ஆஞ்சநேய சுவாமினா